பிரைஸ் தி லார்ட். மூவர் இறைவனுக்கே புகழ், மூவர் இறைவனுக்கே நன்றி. மரியே வாழ்க. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இறை அழைத்தல் என்பது யாருக்கு, எப்பொழுது, எந்த நேரத்தில் வரும் என்று நமக்கு தெரியாது. புனிதர்களை எடுத்துக்கொள்வோம். புனித தாமஸ் அக்வினாஸ் படித்தவர், பெரிய மேதாவி. ஆண்டவர் அவரை அழைத்தார். ஆனால் அவருக்கு எதிராக பார்த்தோம்னா ஜான் மரிய வியானி படிக்காதவர், குருத்துவ படிப்பை முடித்து தேறுவதற்கே அவர் கஷ்டப்பட்டவர். ஆண்டவர் அவரையும் பெயர் சொல்லி அழைத்தார். புனித வின்சென்டே பால் நகரத்தில் வாழ்ந்தவர். புனித அந்தோனியார் காட்டிலே வாழ்ந்தவர். புனித பெர்னார்டு கல்லில் முழந்தால் படியிட்டு ஜெபித்தவர். புனித கில்டெகார்டு பாடல்களை பாடிக்கொண்டு பூக்களை தூவி கடவுளை அன்பு செய்தவர். புனித ஆல்பர்த்துஸ் மேக்னூஸ் விஞ்ஞானி, தத்துவ மேதை, அவரையும் ஆண்டவர் அழைத்தார். புனித ஜெரார்ட் மேன்லி ஹாப்கின்ஸ் அவர் ஒரு கவிதையாளர். புனித பேதுரு மீன் பிடித்தவர், படிக்காதவர். புனித அசிசியார் எந்த விலங்கையும் துன்புறுத்தாதவர், இயற்கையின் பாதுகாவலர் என்று சொல்லுகிறோம். புனித ஜோன் ஆஃப் ஆர்க் போருக்கு படையை கூட்டி சென்றவர். புனித ஜெரோம் ரொம்பவும் சீரியஸா இருக்கிறவர். புனித பிலிப் நேரி சிரித்து கொண்டே இருப்பார் எப்பொழுதும். ஏன்? புனித மோனிகம்மா ஒரு குடும்ப தலைவி. தேவ சகாயம் பிள்ளை ஒரு குடும்ப தலைவர். புனித லூயிஸ் ஒரு அரசர். புனித எலிசபெத் அம்மாள் ஒரு அரசி. புனித தாமஸ் மோர் ஒரு அமைச்சர். புனித மரிய கொரட்டி டொமினிக் குழந்தைகள். அருளாளர் கார்லோஸ் அக்குட்டிஸ் ஒரு இளைஞன். புனித ஜான் பால் போப்பாண்டவர். புனித அல்போன்ஸ் லிகோரியார் ஒரு ஆயர். புனித அல்போன்சா ஒரு கன்னிகை. எல்லா நிலையிலும் ஆண்டவர் எல்லா தரப்பினரையும் தன்னுடைய பணி செய்ய அழைக்கிறார். ஆக இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இறை அழைத்தல் என்பது யாருக்கு, எப்பொழுது, எந்த நேரத்தில் வரும், அது கடவுளுடைய விருப்பம். இறை அழைத்தல் என்பது கடவுள் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அன்புக்குரியவர்களே, இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு சொல்வது கடவுள் நம்மை அவர் பணி செய்ய தேர்ந்தெடுக்கிறார். அவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்முடைய குறைகளை பார்ப்பது கிடையாது. அதுக்கு நம்ம அவருடைய கணிப்பு வேறு. மனிதர்கள் ஒரு குருவாகவோ ஒரு கன்னியாஸ்திரியோ ஆக வேண்டும்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும், இந்த தகுதிகள் எல்லாம் இருக்கணும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவருக்கென்று ஒரு சில தகுதிகளை வைத்திருக்கின்றார். அதை வைத்துதான் அவர் நம்மை தேர்ந்தெடுக்கின்றார். இன்றைய 1வது வாசகத்தை பார்க்கும் பொழுது எசாயா புத்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 2, 3 முதல் 8 முடியுள்ள வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, எசாயா அதாவது இஸ்ரவேல் 2 நாடாக பிரிக்கப்படுகிறது. வடபகுதி இஸ்ரவேல் என்றும் தென்பகுதி யூதா என்றும் பிரிக்கப்பட்டு அங்கு உள்ள யூத நாட்டு அரசர்கள் தங்கள் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மற்ற நாடுகளுடைய அரசர்களை நாடுகிறார்கள். கடவுள் மேல நம்பிக்கை வைக்காம மற்ற நாட்டு அரசர்களை சார்ந்து வாழுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த நேரத்திலே தான் ஆண்டவர் எசாயா இறைவாக்கினரை பெயர் சொல்லி அழைக்கின்றார். இறை வார்த்தையை யூதா மற்றும் இஸ்ரவேல் அரசர்களுக்கு எடுத்துரைக்க அவர் கடவுளின் பணியை செய்ய எசாயாவை அழைக்கிறார். எசாயாவை அழைத்த பொழுது எசாயா தன்னுடைய தகுதியின்மையை உணர்கிறார். இன்னைக்கு 3 வாசகங்கள் பாருங்க. முதல் வாசகத்திலே எசாயா, 2ஆம் வாசகத்திலே புனித பவுலடியார், 3வது நற்செய்தி வாசகத்திலே புனித ராயப்பர் தன்னுடைய தகுதியின்மை. இந்த 3 பேருமே ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஆனால் 3 பேருமே தங்களுடைய தகுதியின்மையை, பாவ நிலையை உணர்கிறார்கள். ஆண்டவர் பணி செய்ய நாங்கள் தகுதியற்றவர்கள் என்ற அந்த தாழ்ச்சியோடு ஆண்டவரிடம் முறையிடுகிறார்கள். புனித எசாயா சொல்லுவார், ஐயோ ஆண்டவரே, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே, நான் சாக போகிறேனே என்று பயப்படுவார். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு செராஃபினை அனுப்பி நெருப்பு பொறியை பலிப்பிடத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் அவருடைய நாவையும் வாயையும் தொட்டு, உன் குற்றப்பலி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று அவரை பரிசுத்தமாக்குகிறார், தேர்ந்து கொள்ளுகிறார். ஆக ஆண்டவர் நம்ம என்னதான் பாவத்தோடு இருந்தாலும், குறைகளோடு இருந்தாலும், அவர் தனக்கு இந்த மனிதன் வேணும், தன்னுடைய பணி செய்ய இவர் வேண்டும் என்று நினைத்தால் அவர் நம்மை ஆயத்தம் செய்கிறார்.
அதனாலதான் சொல்லுவாங்க, கடவுள் வந்து தகுதியற்றவர்களை, பல பேர் சொல்றது, தகுதியற்றவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, தகுதியுள்ளவர்களை தேர்ந்தெடுக்கிறார் என்று. அது உண்மை இல்லை அன்புக்குரியவர்களே. அவர் அழைக்கும் பொழுது he does not call the qualified but he qualifies the called அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து நம்மளை அவர் பணி செய்ய ஆயத்தப்படுத்துகின்றார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை பேசுவதற்கும் அவருடைய சித்தத்தை விளக்குவதற்கும் அவருடைய மக்களையும் தலைவர்களையும் மனம் திரும்பி கடவுளுடைய வழிகளுக்கு திருப்புவதற்கு எசாயாவுக்கு தைரியம் கொடுக்கிறார். ஆகவேதான் எசாயா சொல்லுகிறார், உடனே ஆண்டவரே நான் தயாராக இருக்கிறேன், இப்பொழுது நான் ஆயத்தமாக இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்று சொல்லுவார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் படிக்கும் பொழுது 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 15வது அதிகாரம் 1 முதல் 15 முடியுள்ள வசனத்தை படிக்கும் பொழுது புனித பவுலடியாரை ஆண்டவர் தேர்ந்து கொள்கிறார். தமஸ்கு நகருக்கு அவர் பயணமாகும் பொழுது அவர் ஆண்டவரை, உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கின்றார். அவருடைய கண்கள் குருடாகின்றன. 3 நாட்கள் கழித்து அவர் மனம் மாறி நோன்பிருந்து இதோ அவர் தன்னுடைய பார்வையை பெற்றுக் கொள்ளுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுவார், அங்கு என்ன பிரச்சனைனா, கொரிந்து நகர மக்கள் பவுலினுடைய அதிகாரத்தையும் இறந்தவர்களின் உயிர்த்தெழுதல் கோட்பாட்டையும் கேள்விக்குறியாக்குகிறார்கள். கேள்வி கேட்கிறாங்க பவுலடியாரை பார்த்து, எந்த அதிகாரத்துல நீ இதெல்லாம் செய்யற அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது அவர் சொல்லுவார், எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தையை போன்ற எனக்கும் ஆண்டவர் தோன்றினார். நான் திருத்தூதர்களில் மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற நான் தகுதியற்றவன். ஆனால் ஆண்டவர் அருளால் என்னை தேர்ந்து கொண்டார். கடவுளின் திருச்சபையை நான் துன்புறுத்தினேன். நான் அப்போஸ்தலன் என்று சொல்வதற்கு அருகதையற்றவன். ஆனால் பிற இனத்தாருக்கு என்னை ஆண்டவர் அப்போஸ்தலராக தேர்ந்தெடுத்தார். அவருடைய அருளால் தான் நான் அப்போஸ்தலனாக மாறினேன் என்று சொல்லுகிறார். ஆக தன்னுடைய தகுதியின்மையை உணர்கிறார். எவ்வளவு கிறிஸ்தவ மக்களை கொன்று குவித்தார். ஸ்தேவான் சாகுவதற்கு இவரும் ஒரு மூல காரணமாக இருந்தார் அல்லவா? ஆனால் ஆண்டவர் பாருங்க, படித்த மேதாவி கமாலியேல், பெரிய பரிசேயரிடம் இவர் வந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவர். ஆனால் அந்த படித்த மேதாவியை ஆண்டவர் இப்பொழுது பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார். அவர் ஆண்டவருடைய ஊழியனாக மாறுகிறார். பாருங்களேன், இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு வரும் பொழுது லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள வசனத்திலே கலிலேய கடற்கரையோரம் நடந்த ஒரு புதுமை. என்ன நடக்குது அங்க வந்து, ஆண்டவர் போறாரு, சீமோனும் அவருடைய சகோதரனும் வலைகளை சுத்தம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர் வந்து அங்க உட்கார்ந்து அவருடைய சீமோன் பேதுரு படகுல உட்கார்ந்து போதிக்கிறார். போதித்து முடித்த உடனே சீமோனை பார்த்து சொல்றாரு, நீ படகை உள்ள தள்ளி கொண்டு போய் ஆழத்தில வலைய போடு அப்பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது ராயப்பர் சொல்றாரு, இவர் வந்து ஆண்டவர் வந்து ஒரு தச்சன், மீன் பாட்டை பற்றியும் தெரியாது, கடல்ல பத்தியும் தெரியாது, அவருக்கு மீன் பிடிக்கிறத பத்தியே தெரியாது. ஆனா ராயப்பர் வந்து இதுல டாக்டரேட் பண்ணவர். மீன் பிடிக்கிறது எங்க வலைய போட்டா, எப்ப போட்டா, எந்த நேரத்துல போட்டா மீன் பிடிக்கணும், மீன் கிடைக்கணும் தெரியும். ஆனா அவர் வேணும்னா சிரிச்சிருந்திருக்கலாம், ஆண்டவரை பார்த்து சிரிச்சிருந்திருக்கலாம். சிரிச்சுட்டு அவர் சொல்லியிருப்பாரு, ஆண்டவரே நாங்க வந்து இரவு முழுவதும் எல்லாம் விலைய போட்டு பார்த்துட்டோம், ஒன்றும் கிடைக்கல, ஆனா நீங்க சொன்னதுனால நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் போடுவார். பாருங்களேன், அந்த விசுவாசம் அங்கே அற்புதங்களை செய்தது. அவர்கள் வலைகளை போடும் பொழுது அதை இழுக்க முடியல, அவ்வளவு நிறைய மீன்கள், வலைகள் முழுவதும் வலைகளை கிழிந்து போகும் அளவுக்கு. பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிடுறாங்க, செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பையும் யோவானையும் கூப்பிட்டு உதவிக்கு அழைக்கிறார்கள். அப்பொழுது கடவுள் யார் என்பதை பேதுரு பார்க்கின்றார். இயேசுவிலே கடவுளை பார்க்கின்றார். கடவுள் இயேசுதான் கடவுளுடைய உண்மையான மகன் மெசியா என்பதை அவர் புரிந்து கொள்ளுகிறார். அதனால்தான் அவர் பாருங்க, தன்னுடைய அந்த வரட்டு கௌரவம், எனக்கு எல்லாம் தெரியும், அந்த ஆணவம், அந்த தற்பெருமை, அந்த சுயநலத்தை விட்டுட்டு, ஆண்டவரே பாவி நான், என்னை விட்டு அகன்று போகும் என்று தன்னுடைய பாவ நிலையை உணர்கிறார். கடவுளுடைய பரிசுத்த பிரசன்னத்துல அன்புக்குரியலை இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். உத்தரிக்க நிலையிலே உள்ள ஆன்மாக்கள் கடவுளுடைய அந்த
தூய்மையின் உருவகமான கடவுள் முன்பாக போகும் பொழுது, நிற்கும் பொழுது தன்னுடைய தகுதியின்மை உணர்ந்து பார்க்குமா. கடவுள் ஒரு நாள் சொல்வது கிடையாது, நீ அசுத்தமா இருக்க, பாவத்தோடு இருக்க, என் பக்கத்துல வராதுன்னு கடவுள் என்னைக்கே சொல்ல மாட்டார். ஆனா எப்பொழுது இந்த பரிசுத்தத்தின் சிகரமான ஆண்டவர் முன்னாடி இந்த பாவப்பட்ட ஆன்மாக்கள் போகுதோ, அப்போ ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய தகுதியின்மை உணர்ந்து பார்க்குமா. இந்த பரிசுத்தத்தின் சிகரமான ஆண்டவர் முன்னாடி நம்ம போக முடியாது, நிக்க முடியாது. ஒரு சிறு தூசி பாவம் கூட மோட்சத்துக்குள்ள நுழைய முடியாது அன்புக்குரியவர்களே. ஆகவே தன்னையே சுத்திகரித்துக் கொள்ள ஒரு நிலையை தேடும், அதுதான் உத்தரிக்க நிலை என்று சொல்லுகிறார்கள். ஆபிரகாம் கடவுளுடைய பிரசன்னத்துல சொல்லுவாரு, ஆண்டவரே, நான் தூசிக்கும் சாம்பலுக்கும் புழுதிக்கும் சமமானவன், ஏன் நான் எப்படி உங்க பிரசனத்துல இருக்கிறதுக்கு நான் தகுதியற்றவன் சொல்லுவார். ஏன் இன்னைக்கு ராயபுரம் அதை தானே சொல்றாரு, நான் பாவி ஆண்டவரே, என்னை விட்டு அகன்று போகும்னு சொல்றாரு. ஆக பாருங்க, கடவுளுடைய பரிசுத்த பிரசனத்துல அவங்க தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து பார்க்கிறார்கள். தாழ்ச்சியோடு ஆண்டவரிடம் ராயப்பர் சொல்லுகிறார், நான் தகுதியற்றவன் ஆண்டவரே என்று. ஆனால் அந்த தகுதியற்ற ராயப்பரை ஆண்டவர் தேர்ந்து கொள்ளுகிறார். இனிமேல் நான் உன்னை மீன் பிடிக்கிறவனா இருந்த, இனிமேல் நான் மனிதர்களை பிடிப்பவனாக்குவேன் என்று அந்த இறை அழைத்தலை அவருக்கு கொடுக்கிறார். ஆக இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது 3 விதமான காரியங்கள் நடக்கிறது. ஆண்டவர் தான் யார் என்று நமக்கு காண்பிக்கின்றார். அவருடைய உண்மையான பிரசனத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எசையாவுக்கும் வெளிப்படுத்தினார், புனித பவுலுக்கும் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார், ராயப்பருக்கும் தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார். ஆகவே நமக்கும் அவர் யார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு கண்டிப்பாக அவரை பற்றி தெரியும். இரண்டாவது, அவர் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் பொழுது நாம் நம்முடைய தகுதியின்மையை உணர வேண்டும். பல பேர் நினைக்கிறது, நம்ம ரைச்சியஸ் பீப்புள், நம்ம எல்லாம் நல்லவங்க, நாம் தகுதியுள்ளவர்கள் என்பதற்காக கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் கிறிஸ்துவ வாழ்வு வாழ என்று. உண்மையாக இல்லை அன்புக்குரியவர்களே. மாறாக ஆண்டவருடைய, அததான் சொல்லுவாங்க, மியர்லி ஹிஸ் கிரேஸ் என்று சொல்வார்கள். பியூர்லி ஹிஸ் கிரேஸ், அவருடைய அருளினால் மட்டுமே நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். புனித பவுலடியார் சொல்லுவது போல, நான் அப்போஸ்தலனாக மாறினேன், என்னுடைய தகுதி உள்ளவனாக இருப்பதால் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுக்கல, மாறாக அவருடைய அருளினால் என்னை தேர்ந்து கொண்டார். ஆகவே ஆண்டவர் தன்னுடைய அருளினால் உங்களையும் என்னையும் தேர்ந்து கொண்டிருக்கிறார். பல பேர் நினைக்கலாம், ஃபாதர், நீங்க தான் இறை அழைத்தலை பெற்றிருக்கிறீர்கள், இல்ல கன்னியாஸ்திரிகள் என்று. இறை அழைத்தல் என்பது அன்புக்குரியவர்கள், இங்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் மனிதர்களை பிடிப்பனவாக்குவேன் என்று. அப்படி என்றால் மனிதர்களை பிடிக்க நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய வாரிசுகள், அவருடைய சீடர்கள். சீடத்துவ வாழ்வு வாழ வேண்டும் என்று இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. ஞான ஸ்நானத்திலே கடவுள் நம்மை தேர்ந்து கொண்டார். நாம் அவருடைய சீடர்களாக மாறினோம், அவருடைய உடலின் உறுப்புகளாக மாறினோம். அப்படி என்றால் நற்செய்தியை அறிவிப்பது, இறையரசை இந்த மண்ணிலை கட்டுவது ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருடைய கடமையாகும். ஆண்டவருடைய பொது குருத்துவத்திலே நாம் பங்கு பெற்றிருக்கின்றோம். கண்டிப்பாக நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சீடர்களாக, சீடத்திகளாக மாற வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆக நம்முடைய தகுதியின்மை, அந்த தாழ்ச்சி இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் தாழ்ச்சியோடு நம்முடைய தகுதியின்மையை ஏற்றுக்கொண்டால் கடவுள் நம்மை பார்த்து சொல்லுவார், நான் உன்னை தேர்ந்து கொண்டேன், நீர் அருட்பொழிவு பெற்றவன், ஆசிர்வதிக்கப்பட்டவன். ஆகவே நான் உன்னை அறிந்து கொண்டேன், உன்னை தெரிந்து கொண்டேன். ஆகவே என்னுடைய பணி செய்ய நீ எனக்கு வர வேண்டும் என்று நம்மை பார்த்து சொல்லுவார். அவருடைய பொது குருத்துவத்திலே, பணி குருத்துவத்திலே நமக்கு பங்கு கொடுப்பார். நாமும் அவருடைய நற்செய்தியின் பங்காளிகளாக மாறி ஏதோ நற்செய்தி அறிவிக்க முற்படுவோம். ஆக இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுவது நம்முடைய பாவ நிலையை உணர வேண்டும். ஆயக்காரனை பாருங்களேன், ஆண்டவரே நான் பாவி, என்மேல் இரக்கமாயிரும் என்று லூக்கா நற்செய்தியிலே 18வது அதிகாரம் 13வது வசனத்திலே படிக்கிறோம். நான் பாவி என்று தன்னையே தாழ்ச்சியோடு தன்னை ஆண்டவர் முன்னாடி அர்ப்பணித்தான். அதுபோல நாம் இறை அழைத்தலுக்கு வரும் பொழுது, கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு இறை அழைத்தல் அன்புக்குரியவர்கள். எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, ஃபாதர் ஆகிறது, சிஸ்டர் ஆகிறது மட்டும்தான் இறை அழைத்தல் என்பது. இறை அழைத்தல் என்பது ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்வது, ஒரு குடும்ப வாழ்வின், அதுவும் ஒரு இறை அழைத்தல் தான். ஆண்டவர் உன்னை குடும்ப வாழ்வு வாழ அழைத்திருக்க, ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல மனைவியாக, ஒரு நல்ல பிள்ளைகளாக குடும்ப வாழ்வு வாழ வேண்டும். ஃபாதருங்க, சிஸ்டருங்க, அவங்க துறவற வாழ்வு வாழ வேண்டும் என்று நம்மை அழைத்திருக்கிறார். அந்த வாழ்வு நமக்கு ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்பது அது ஒரு சீடத்துவ வாழ்வு. அப்படி வாழும் பொழுது நம்மிடம்
தாழ்ச்சி இருக்க வேண்டும். நம்முடைய பாவ நிலையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம்முடைய புண்ணியங்களை பார்த்து கடவுள் நம்மை தேர்ந்து கொள்ளவில்லை, மாறாக அவருடைய அருளினால் மட்டும்தான் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்பது ஒரு அழைப்பு, கடவுளுடைய அழைப்பு. மூன்றாவது, கடவுள் அழைத்தலுக்கு நாம் ஆம் என்று பதில் சொல்லி இருக்கின்றோம். கடவுள் நம்மை தேர்ந்து கொண்டார், அவ்வாறு தேர்ந்து கொண்டவர் அதற்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பார். அந்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி அதை நமக்காக பயன்படுத்தக்கூடாது, மாறாக இறையரசை கட்டுவதற்கும் திருச்சபையை வளப்படுத்துவதற்கும் அந்த அருட்கொடைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆக இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த 3 பேரை பார்க்கும் பொழுது அது எசேயா இறைவாக்கினராக இருந்தாலும் சரி, புனித பவுலடியாராக இருந்தாலும் சரி, இல்லை பேதுருவாக, அவர்கள் தங்களை அர்ப்பணித்து கடவுளுக்காக வாழ்ந்தார்கள். இன்று புனிதர்களாக, ஏன் விண்ணகத்திலே கடவுளோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள். அவர்களைப் போல நாமும் வாழ்ந்து விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொள்வோம். கடவுளுடைய பிள்ளைகளாக, விசுவாசிகளாக மாறுவோம். சீடத்துவ வாழ்வு அது ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவருடைய உண்மையுள்ள சீடர்களாக, சீடத்திகளாக வாழ முயற்சிப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.